Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Azus ROG series அப்படி கேமர்ஸ்க்கான ஒரு சீரிஸோ அதே மாதிரி தான் Azus Zenfone series அப்படின்றது காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு சீரிஸாக இருக்கும். பட் என்னன்னா அடிக்கடி இந்தியாவில் தான் இந்த சீரிஸை லான்ச் பண்ண மாட்டாங்க. கடைசியாக பார்த்தோம்னா Azus Zenfone 8 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 9 சீரிஸை லான்ச் பண்ணல. பட் அடுத்து 10 சீரிஸ் வர ஜூன் 29 குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இது இந்தியாவுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வருதா வரலையா அப்படின்றது அஃபிஷியலாக அவங்க சொல்லட்டும், அதை வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். பட் வரப்போகிற இந்த Azus Zenfone 10 என்ன இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது கூடவே நிறைய பேர் இந்தியாவில் எதிர்பார்க்கக்கூடிய iQoo Neo 7 Pro இதோட லான்ச் ஸ்டேடியம் அஃபிஷியல் இந்தியன் லான்ச் ஸ்டேடியம் சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் Azus இந்த Zenfone 10 பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி Azus இந்த Zenfone சீரிஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன், ரொம்பவே குட்டியாக கைக்கு அடக்கமாக தான் எப்பவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த Azus Zenfone 10 நமக்கு கைக்கு அடக்கமாக ஒரு 5.9 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான அந்த ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு காம்பாக்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. இது போக இந்த மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ குட்டியான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா காம்பாக்டாகவும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அண்ட் அதுக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்தாங்க அப்படின்னா சமவத்தாக இருக்கும். ஸோ கொடுத்தாங்கன்னா ஓகே தான். இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் நமக்கு 200-240 வாட்ஸ்க்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்றது ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கும் ரீசனபிள் தான். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதோட ப்ராசர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ Zenfone சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சீரிஸ். அதனால் இப்போ கரெக்டாக மார்க்கெட்டில் ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து டாப் மோஸ்ட் ப்ராசராக இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படின்ற அந்த ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு கரெக்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்காது. இது போக LPDDR5Xக்கான RAM டைப் UFS 4.0க்கான லேட்டஸ்ட்டான அந்த ஸ்டோரேஜ் ரேம் சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் ஒரு ஹையர் ரேம் ஸ்டோரேஜும் நமக்கு இதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸில் குறை இல்லாமல் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கிடைக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னொரு மெயின் ஹைலைட் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா தான். ஏன்னா ஆக்சுவலி இந்த கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மெகாபிக்சல் ஹை ரெசல்யூஷனுக்கான கேமரா அப்படின்றது இந்த வாட்டி யூஸ் பண்ண போகிறாங்க. பின்பக்கம் 2 கேமரா, அதில் பிரைமரி 200 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்க போகுது. இது போக 6 ஆக்சிஸ்க்கான கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது இங்கே இருக்க போகுது. அண்ட் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷனுடைய அடுத்த வெர்ஷன் ப்ரீவியஸாக நமக்கு இதுக்கு முன்னாடி iQoo ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட இந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ அதோட அடுத்த லேட்டஸ்டான வெர்ஷன் 2.0க்கான வெர்ஷனோட இந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்டெபிலைஸ்டான ஒரு சூப்பரான வீடியோ கிளாரிட்டி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி Azus தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கிடைச்சிது அப்படின்னா நல்லதாக இருக்கும். அண்ட் இந்த கேமரா பிரைமரி கேமராவாக இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு அல்ட்ராவைட் ஆங்கிள் இருக்க போகுது. பட் அது எந்த மெகா பிக்சல் என்ன அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. கண்டிப்பாக 2 மெகா பிக்சல் மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரீசனபிளாக ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கண்டிப்பாக இதில் கொடுத்துருவாங்க. பட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிளியராக நமக்கு தெரியல. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமராவை பற்றின இன்ஃபர்மேஷனுமே எதுவுமே இப்போதைக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் இன்னும் கிளியராக தெரியல. பட் 200 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் 2.0க்கான சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்கம் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது. அண்ட் இது ஒரு குட்டியான காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்க போகிறாங்க. இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இந்த 3.5 ஆடியோ ஜாக்கை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு காம்பாக்டாக ஸ்லிம்மாக ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறோம், அதனால் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். இதுலேயே நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IP68க்கான ரேட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அதை பற்றின டீட்டெயில் கிளியராக இல்லை. பட் மோஸ்ட்லி கண்டிப்பாக 50,000 அது அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி இந்த Azus Zenfone 10 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ஒரு 50,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இது வரப்போகுது. பட் அந்த ப்ரைஸிங்க்கு ஒரு காம்பாக்டான கைக்கு அடக்கமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்க போகுது அப்படின்றது தான் இதோட ஹைலைட். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரணுமா வேணுமா அப்படின்றத இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்ததுலேருந்து. அதே மாதிரி அடுத்து iQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக தான் நிறைய பேர் இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதோட இந்தியன் லான்ச் டேட் என்ன அப்படின்றது இப்போ அஃபிஷியலாக வந்துருச்சு. வர ஜூலை 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் 1 மாதம் இருக்குது இந்தியாவில்
லான்ச் ஆக. ஸோ அதை ஒரு மாதம் வெயிட் பண்ணி வாங்கலாமா? அப்படி என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் இருக்க போகுது. அண்ட் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், OIS சப்போர்ட் கொடுக்கப்படக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி 35,000 40,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் ப்ரைஸிங் இல்லாமல் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் iQoo Neo 7 Proக்காக வெயிட் பண்ணுவீங்களா? அண்ட் Azus Zenfone 10 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.